ஏங்க, திமுக காரங்களுக்கு மட்டும்தான் வந்து தங்க ஆளுகளுக்கு மட்டும் பண்ணிக்க தெரியும். மற்றபடி மற்ற கட்சியெல்லாம் இப்ப எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தாருன்னா தமிழகத்தை தமிழகமா தான் பார்ப்பார் ஒழிய இது வந்து அதிமுக காரங்க திமுக காரங்களாம் பிரிச்சு பார்க்க மாட்டாரு. அதே தான் மத்திய அரசுக்கும். மெட்ரோ திட்டத்துக்கான செயல் வடிவ திட்டத்துல மாநில அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதை எதுவுமே இவங்க பண்ணல. எதுவுமே பண்ணாம மத்திய அரசு மேல பழி போட்டு மத்திய அரசு வர வேண்டிய எத்தனையோ நலத்திட்ட உதவிகள்லாம் கட்டையை போட்டு தடுத்து வச்சுக்கிட்டு இப்ப எலெக்ஷன் வர நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா பழியும் மத்திய அரசு மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையாவே நகைப்புற விஷயம். மத்த ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் போறேன். அது வந்து பாரதிய ஜனதா ஆள்ற ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், ஆளாத ஸ்டேட்டாகவும் இருக்கலாம். அதுல எத்தனையோ சென்ட்ரல் ஃபண்ட் நல்ல திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. மெட்ரோ திட்டம் மேற்கொண்டு எத்தனையோ விஷயம். ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இது வரல? ஏன் சென்னையில வந்து ஆரம்பிக்கலையா மெட்ரோ திட்டம்? அதிமுக ஆட்சியிலே மெட்ரோ திட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முக்கால்வாசி இடத்துல நிறைவேறி நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க இன்னும் வந்து மெட்ரோ திட்டத்துக்கான ஆரம்ப கட்ட பணிகளை தேவையான டாக்குமெண்ட்ஸே இவங்க முடிச்சு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது மத்திய அரசு மேல பழி போடுறது வந்து முழுக்க முழுக்க இவங்களோட கையாளாக தனத்தை தான் காட்டுது.